சரி, இப்போ மக்களின் குரல் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு கேள்வி, இதை வந்து போன ஒரு நடந்த ஒரு விவாதத்துல கேட்ட இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட, மருத்துவம் அப்படின்ற போது இந்த மருத்துவத்துல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்ச்சைகளை பார்த்துருக்காங்க சார். அன்னைக்கு பார்க்கும்போது திரு விக்னேஷ் அவர்களை வந்து திரு டாக்டர் பாலாஜி அவர்களை வந்து தாக்கியது, அந்த ஒரு விஷயத்த பார்த்தோம். ஆனா அதை தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் நடந்த விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதே பிரச்சனை வந்து, நேற்று பாத்தீங்கன்னா கிண்டி மருத்துவமனையில வந்து திரு விக்னேஷ் இன்னொரு விக்னேஷ் இறக்குறாரு. அது தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு நிகழ்வு நடக்குது. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இது முதல் விஷயம் வந்து நிர்வாகம். அன்னைக்கு நம்ம சொன்னோம், நிர்வாகத்தோட கட்டமைப்பு சரியா இயங்குறது இல்லை. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, போதுமான மருத்துவர்கள் இல்லை. இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இன்னைக்கு இப்போ ஒரு ஃபிளாஷ் நியூஸ் பார்த்துட்டு வந்தேன். பிணவரையில் ஏசி ஒர்க் ஆகலை. அதோட துர்நாற்றம் வந்து வெளியே வந்து மக்கள் வந்து வெளியே வரைக்கும் அடிக்குதுன்னு சொல்லி இப்போ கம்ப்ளைண்ட். அதாவது என்னன்னா, நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் பாருங்கள், அட்மின் தனியாக எல்லாமே அங்கே உள்ள இதுக்கு தனியாக ஒரு இது வந்து பிரச்சனைனாலும் அட்மினை போட்டு கிளிக்கு வந்துச்சுவான். அப்போது நீங்கள் வந்து இவங்க கவனிக்கிறதுக்கு இந்த முதல் ஸ்ட்ரக்சரை கவனிக்கிறதுக்கு, நீங்கள் மருத்துவர்கள் பிரச்சனைக்கு அப்புறம் போயிடலாம், அவர் ஸ்ட்ரக்சரை கவனிக்கிறதுக்கே ஒரு துறை வேணும். இன்னொன்று, அந்த நிர்வாகம் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி அடிப்படை வசதியெல்லாம் கரெக்டாக அந்த மருத்துவமனையில் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். இப்போ எல்லாமே வந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்து ஒரு பிணவரையில் அந்த மாதிரி நடந்திருக்கலாமா? இது வந்து ஒரு மிகப்பெரிய சார். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் கொடுத்தவர்கள் அதுக்கு தனியாக ஒதுக்கீடே பண்ணியிருந்தாங்க சார். வந்துச்சு அந்த அமௌண்ட். அது எய்ம்ஸ் மாதிரியே இருக்கா? இன்னமும் எய்ம்ஸ் மாதிரி தான் இருக்குமா? ஒருவேளை இல்லை சார், சுப்பிரமணியம் வந்துருச்சு, வந்திருந்தா நல்லா எல்லாமே செயல்படுத்தி இருந்தீங்களா, இங்கே எல்லாமே வந்திருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் விஷயம். அதாவது இப்போ தொழில்நோக்கு பல்நோக்கு மருத்துவமனை திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு இப்போ சென்னையில பண்ணி முடிச்சாங்க, அதை தொடர்ந்து இப்போ கோயம்புத்தூர்ல முடிச்சிருக்காங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன், இப்போ இருக்கிற பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகளை பார்ப்போம். ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஓட்டை இருக்கு, அதை அடைச்சிருங்க. அடைச்சிட்டு அடுத்த ஸ்டெப் இது அப்படி வாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய ஓட்டை வந்து இன்னும் மேன் பவர் பத்தாது, மருத்துவமனைகளில் டாக்டர் நர்சஸ்லாம் பத்தாது, இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணலைன்னா அவங்களும் வந்து ஸ்ட்ரெஸ்ல வேலை பார்ப்பாங்க. 10 டாக்டர் பார்க்க வேண்டியதை ஒருத்தர் பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யார்கிட்ட காமிப்பாங்க? மக்கள் மேலே காமிப்பாங்க. மக்கள் வந்து கொந்தளிப்பாங்க. இது வந்து இயல்பாகவே நடக்கும். இது நம்மளுக்கே வந்து ஒரு லோடுக்கு பதிலாக 10 லோடு கொடுக்குறோம்னு வச்சுங்க, அதுவே நடக்கும். அப்போ வந்து இது வந்து முக்கியமான நிர்வாக சீர்கேடு. இதை முதல் சரி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து சரியாகும். நீங்கள் அடுத்தடுத்த திட்டத்தை கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை சார், நீங்கள் இருக்கிற ஓட்டை அடைக்கலையே அப்படின்னு தான் சொல்கிறேன். அன்னைக்கு பார்த்தோம், நம்ம வந்து கரண்டே இல்லாமல் வந்து அதில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க மருத்துவர்கள்லாம். அப்போ நீங்க நிர்வாகத்துல பிரச்சனை இல்லையா, அந்த சரி பண்ணுங்க. அடிப்படை வசதி இல்லை, ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் நம்ம ஓரளவு கொண்டு வந்திருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சரை சரி பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு போங்கன்ற. இல்ல சார், மெயின் டாக்டர் தாண்டி டியூட்டி டாக்டர்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொரு ஷெட்யூலுக்கு ஏதாவது டியூட்டி டாக்டர்ஸ் வச்சிருக்காங்க. இல்ல, அதோட சேர்த்து தான் இன்னும் பத்தலன்ற. இன்னும் பத்தாது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம அவ்வளவு நோயாளிகள் இருக்கோம். மக்கள் வந்து கோடிக்கணக்கில் வச்சுட்டு ஆயிரக்கணக்கில் டாக்டர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஒத்து வரும்? லட்சத்துல டாக்டர் வைக்கணும், ஆயிரத்துல அப்படி நீங்க சொன்னது தாண்டி அதற்கான மருத்துவத்துறை கரெக்டாக தான் வச்சிருக்காங்க சார். ஃபவுண்டேஷன் கரெக்டாக தான் வச்சிருக்காங்க. இல்ல, அது செயல்படுது. அப்புறம் ஏன் இந்த வருதுன்னு நான் கேட்குறேன். இப்போ இன்னைக்கு வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஆகட்டும், அன்னைக்கு நம்ம பார்த்ததாகட்டும், இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் வந்து இந்த பிரச்சனைலாம் ஏன் வெளியே வருது? வெளியே வரல ஏன்னா நிர்வாகம் வந்து சரியா இயங்கவில்லை. அரசு நிர்வாகம் வந்து சரியா இயங்கவில்லைங்கிறது தான் என்னோட. மக்களிடையே இனிவா பேசுறது இல்ல, கொஞ்சம் கனிவா நடந்துக்கிறது இல்ல, வந்து அதுக்கான காரணம் வந்து இதுதான். நீங்க ஒரு ஆளுக்கு வந்து 10 ஆள் பார்க்க சொல்றீங்க, அது 10 பேரை வந்து ஒரு ஆள் பார்க்கணும். ஆனா வந்து உண்மை என்னன்னா, இப்ப 10 பேர் வேணும், ஆனா நீங்க ஒரு ஆள் தான் அங்க இருக்கீங்க. அப்படிங்கிற போது ஒரு ரேஷியோல இருக்க இதே வார்த்தை நான் திருப்பி கேட்டா, நீங்க அதே ஒரு பிரைவேட் கிளினிக்ல போனா அப்படி பண்ண மாட்டீங்களா சார்? இல்ல, பிரைவேட்ல நிறைய இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இல்ல சார், நான் ஒரு டாக்டர் இருக்கு. நீங்க வந்து ஷெட்யூல் போட்டு இந்த டாக்டர்னா ஒரு டாக்டர் இருக்கிறது இல்ல. பிரைவேட் கிளினிக்னா கிளினிக்கு பேசணும். நீங்க டாக்டர் இதுக்கு ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்காங்க. இல்ல சார், பத்தல அதே டாக்டர் கேட்கறேன், அதே டாக்டர் ஜிஹெச்ல இருந்து இப்படி இருக்காங்க, இதே வெளியே வந்து பார்க்கும்போது பணிவாதான் இருக்காங்க. ஏன்னா அவரோடது இல்ல, நிர்வாகம் அவரோடது இல்ல, நிர்வாகம் கெட்டு போயிடும்ல. அது வேற ஒருத்தரோட நிர்வாகம் இல்லையா, தமிழ்நாடு அரசோட நிர்வாகம். அப்படிங்கும் போது இவரோட நிர்வாகத்தையும் இவரோட பேரையும் இங்க காப்பாத்தீங்கன்னு நினைக்கிறாரு. அங்க காப்பாத்தோம்னா நிர்வாகம் சரியா இருந்தா பயப்படுவார். ஆமா, நிர்வாகத்தால பிரச்சனைன்றீங்க. அப்ப நிர்வாகம் மாறினால் இது மாற்றுக்கு வாய்ப்பா இருக்கும் சார். முக்கியமான கேள்வி, நம்ம திரும்ப இந்த ஒரு மருத்துவம் அப்படின்ற விஷயத்துல பார்த்துட்டு இருக்கோம் சார். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை இதை பத்தி பேசியிருந்தோம். இது வரக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான டாபிக்ல பேசுறாங்க.